ஹாய், ஐ எம் சந்தியா. இந்த வீட்டுக்கும் எனக்கும் ஒரே வயசு. இந்த வீடு நான் பிறந்தப்ப கட்டின வீடுங்க. இது வேறு யாரும் வீடு இல்லைங்க, இது எங்கள் வீடு தான். இப்போ நான் இங்கே இருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் இங்கே இல்லைங்க. சுனாமிக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருந்தோம். ஆஃப்டர் சுனாமிக்கு அப்புறம் இப்போ நாங்கள் இங்கே இல்லைங்க. இந்த வீட்டிலேருந்து பீச் வியூ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நான் எப்போல்லாம் ஊருக்கு வரனோ அப்போல்லாம் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்துடுவேன். இந்த வீட்டுக்கு வராமல் நான் போனதே இல்லை. ஏன்னா இந்த வீட்டில் தான் எங்களுக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது. நிறைய பேருக்கு லைஃப்பில் ஒன் டைம் ஆச்சு பீச் ரெசார்ட், பீச் ஹவுஸில் போய் ஸ்டே பண்ணணுன்னு ஆசை இருக்கும். ஆனால் எங்களுக்கு வீடே பீச்சில் இருந்தது. இப்போ நாங்கள் இங்கே எல்லாம் நினைக்கும் போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பீச் டைரெக்டாக தெரியும். சுற்றி தென்னை மரம், ஒரே ஒரு வீடு தான். ரொம்ப அமைதியாக இருக்குங்க இங்கே. நான் 8th படிக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டில் தாங்க இருந்தேன். இப்போ நாங்கள் வேறு வீட்டுக்கு போயிட்டோம். பீச்சில் நிறைய மீன் இருக்கிறதுனால அந்த மீனை சாப்பிட்றதுக்கு எவ்வளோ பறவைகள் பறகுது பாருங்கள். இந்த மாதிரி பீச் வீட்டில் இருக்கணும்னு எத்தனை பேருக்குலாம் ஆசை இருக்குது? கமெண்ட் பண்ணுங்கள்.